சில காலங்களில் முன்னால் நடந்திருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி பின்னடைவு என்ற வார்த்தையை பாட்டாளி மக்கள் கட்சி இழுத்து விடும். ஆக முன்னேற்றம் 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 யாருதான். அதுக்காக தான் தலைவர் பதவி உங்ககிட்ட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஆனால் நல்லா வழிகாட்ட முடியும் இல்லை. தேர்தல் நேரத்தில் சிறந்த வழிகாட்டுறதுக்கு இவரால் முடியாது. இப்போ தான் ஒரு ஃபோன் வச்சுருக்காரு, நம்பர் கொடுத்துருக்காரு, இடத்தையும் சொல்லியிருக்காரு, மலையாளம் ஒரு ஊர் சொல்லியிருக்காரு. இப்போ ஒலிஞ்சி ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் பொதுச் செயலாளர் வேறு தூக்கி விட்டாரு. அவர் இது வரைக்கும் எத்தனை பாடல் கொடுப்பாருன்னு இது உண்மையாக போய் அதெல்லாம் கேள்வி. ஏன்னா கேள்வி தான். அது வந்து சொல்லலாம். இல்லை சார் அது வந்து காரண சாக்கே சாப்பிட்றாரு. பொதுச் செயலாளர் கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மன வருத்தம் இருக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாயிருச்ச கட்சியில்? ஏன்னா நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சு 25 வருஷம் 30 வருஷமாக அவர் பொதுச் செயலாளர் இருக்காரு. அவர் எல்லா தேர்தலும் நிற்க வச்சு எம்பி தேர்தல் நிற்க வச்சு அவரை செலவு பண்ணால் எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அது வீட்டுக்கு தேனி மாவட்டத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு துணிமணியோடு வந்துடுறேன்னு போனவர் அவரை மடக்கி அவரை அங்கே இருந்த மதுரையில் இருந்த விமானத்தில் சென்னைக்கு விமானத்தை கொண்டு வந்து எந்த நாட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை நீங்கள் பார்க்குறீங்களா? என் கட்சியை யார் கைப்பற்ற? என் கட்சியை யார் கைப்பற்ற முடியும்? இது சொத்து தகராறு இல்லை. சொத்து தகராறு. இப்போ நான் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, இந்த நிலத்தை அப்படியே கொடுக்கணும், அதில் ஒரு 10 ஏக்கர் அப்பா எடுத்துனாரு அப்படின்ற பிரச்சனையே கிடையாது.